மக்களே, வருங்கால அரசு அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். அந்த தலைப்பு செய்திகளை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் நடப்பு செய்திகளுக்கு தேவையான அந்த சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட நடப்பு செய்திகளாக இருக்கட்டும், சரியா, முக்கியமான மாநாடுகள், விளையாட்டுகள், சில விருதுகள் எதுவுமே விடாமல் சூப்பராக தொகுத்து வழங்கியிருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். சரிங்களா? நடுவில் கேட்குற ஒரு சில போனஸ் கேள்விகளுக்கும் இறுதியாக கேட்குற அந்த சூப்பர் சஸ் கேள்விகளுக்கும் சூப்பராக பதில் சொல்லி ரிவிஷன் பண்ணி தேர்வில் வெற்றி பெறுங்கள். கண்டிப்பாக நடப்பு செய்திகள் ஒரு கீ ரோல் பிளே பண்ணும் இனி வர்ற எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி. சரிங்களா? நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இன்றைய தினத்திற்கான தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் ஃபர்ஸ்ட் நியூஸை பாருங்கள். முஸ்லீம் பெண்கள் உரிமைகள் தினம். சரியா? எந்த தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது, அது தொடர்பான சட்டம் என்ன, எப்போது நடைமுறைக்கு வந்தது, கிளியராக பார்க்க போகிறோம். அதே மாதிரி செகண்ட் முக்கியமானது, காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 எங்கு முடிவடைந்திருக்குது, யார் பதக்கப்பட்டியலில் டாப்பில் இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே அடுத்தது, அதாவது 2030ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது, அதோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். அதை பார்த்து முடிச்சுட்டு தமிழ்நாடு அரசு தொடங்கிய தாய்மானவர் திட்டத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது, புதிய பெயர் என்ன, அதை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மை பாரத் அப்படிங்கிற பேரில் ஒரு போர்ட்டல், சரியா, ஒரு சேவை வந்துட்டு மத்திய அரசு ஆல்ரெடி தொடங்கியிருக்கிறாங்க. இது இன்றைய தினம் நியூஸ் பேப்பரில் வந்ததுனால அதை பற்றி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சரியா? பார்த்து முடிச்சுட்டு அடுத்து மாமல்லன் நீர்த்தேக்க திட்டம். மாமல்லன் அப்படிங்கிற பேரில் ஒரு நீர்த்தேக்க திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இது எங்கு செயல்படுத்த போறாங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறத கிளியரா பார்த்துட்டு ரிவிஷனுக்காக இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்வி நம்ம பார்க்க போறோம். சரியா? இதுதான் இந்த தினத்திற்கான தலைப்பு செய்திகள். இனிமே நம்ம பார்க்க போறது இந்த தினத்திற்கான விரிவான செய்திகள். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. முஸ்லீம் பெண்கள் உரிமைகள் தினம். சரியா? முஸ்லீம் விமன்ஸுக்கான ஒரு ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படும். சரிங்களா? இந்தியாவில் முதல் முறை இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டது ஆகஸ்ட் 1, 2020ஆம் ஆண்டு கடைபிடிக்கப்பட்டது. இதுக்கு என்ன பின்னணின்னு சொல்லி பாருங்க. முஸ்லீம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 அன்று இயற்றப்பட்டது. என்ன சொல்லுவாங்க? முஸ்லீம் விமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் ஆக்ட் 2019. சரியா? இந்த 3 முறை தலாக் சொல்லி விவாகரத்து பெறுவது சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான சட்டத்தை ஏற்றினாங்க. எப்போ? 2019ஆம் ஆண்டு. இந்த சட்டம் ஆகஸ்ட் 1, 2019 முதல் நடைமுறைக்கு வந்ததாக சொல்றாங்க. சரிங்களா? அதான் சட்டம் ஏற்றப்பட்டது. ஓகேவா? அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் என்ன தினமாக கடைபிடிக்கிறாங்க? முஸ்லீம் பெண்கள் உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. முதல் முறை கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு 2020. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விளையாட்டு செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2020 மற்றும் 2030ஆம் ஆண்டு. சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி. சரியா? 23வது, சரி, 23rd எடிஷன் வந்ததுன்னா ஸ்காட்லாந்து நாட்டின் தலைநகரமான கிளாஸ்கோவில் நடைபெற்றது. ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. சரி, 11 நாட்கள். இதில் 163 பதக்கங்களை குவித்து பதக்கப்பட்டியலில் கண்டினியூஸா, சரியா, பல வருஷமா டாப்ல இருக்குது யாரு? ஆஸ்திரேலியா. இதில் 68 தங்க பதக்கம் உள்ளடக்கம். சரி, யார் டாப்ல இருந்திருக்காங்க பதக்கப்பட்டியலில்? இப்போ மெடல் ஸ்டாலியில் நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து போட்டி, சரியா, அதாவது முக்கியமான அந்த நாடான இங்கிலாந்து, அடுத்து 3வது கனடா. சரியா? A ஃபார் ஆஸ்திரேலியா, B ஃபார் பிரிட்டன், C ஃபார் கனடா. ABC அப்படின்னு நினச்சிக்கோங்க. தப்பி தவறி C பதிலாக, அது கனடாக்கு பதிலாக சைனான்னு சொல்லி போட்டக்கூடாது. சைனா இதில் கிடையாது. சரிங்களா? ஓகே. அடுத்து இந்தியா மொத்தம் 39 பதக்கங்களை குவித்திருக்கிறாங்க. சரியா? இது ஒரு சாதனை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான, அதாவது இந்தியா அதிகமாக பதக்கம் வெல்லக்கூடிய மல்யுத்தம், சரி, அந்த ரெஸ்லிங்லேருந்து, கிரிக்கெட்லேருந்து, சரியா, பேட்மிண்டன்லேருந்து முக்கியமான விளையாட்டுகள் எல்லாமே இருந்து இந்த கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் சேர்க்கலை. அதை சேர்க்காமலே 39 பதக்கங்களை வின் பண்ணி 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. இந்த 39 பதக்கங்களில் 13 தங்கம் அடங்கும். சரியா? 17 வெள்ளி பதக்கத்தையும் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 9 வெண்கல பதக்கம் அடங்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, டாப் 3 இருக்குது ABC. 4th பிளேஸில் இந்தியா, மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி 2026ஆம் ஆண்டு கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு விழாவில், சரியா, இந்த க்ளோசிங் செரமனின்னு சொல்லுவாங்கள்ல, நிறைவு விழாவில் இந்தியாவின் தேசிய கொடியை ஏந்தி சென்று இந்திய அணியை வழிநடத்தி சென்றவர் யார் பார்த்தீங்கன்னா குத்துச்சண்டை போட்டியில் தங்க பதக்கத்தை வென்ற ஜாஸ்மின் லாம்போரியா அவர்கள். அதே மாதிரி தொடக்க விழாவில், ஓப்பனிங் செரமனியில் இந்தியாவின் தேசிய கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தி சென்றவங்க யார் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு? மீராபாய் சானு அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மீராபாய் சானு அவர்களும், ஓகேவா, இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் கோல்டு மெடல், சரியா, கோல்டு மெடலை 3 முறை, அதாவது தொடர்ந்து 2018, 2022, 2026 ஆகிய 3 முறை வின் பண்ணி ஹேட்ரிக் சாதனை படைச்சிருக்காங்க மீராபாய் சானு அவர்கள். இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? மீராபாய் சானு அவர்கள் எந்த ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளி பதக்கத்தை வென்றார்? அந்த பதில போனஸ் கேள்வி சொல்லுங்க, ரொம்ப முக்கியமான. சரிங்களா? அப்போ 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடைபெற்ற இடம் ஸ்காட்லாந்து, அதோட தலைநகரம் கிளாஸ்கோவில் நடைபெற்றது. பதக்கப்பட்டியலில் ABC, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், சைனா, கனடா,
4ஆம் இடத்துல இந்தியா மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தபடியாக ஓகேவா, காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் பாருங்கள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2030ஆம் ஆண்டு, அதாவது அடுத்தது 24வது 24வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2030ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது. எங்கு நடைபெற உள்ளது? நம்முடைய இந்தியாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் நகரில் நடைபெற உள்ளது. சரி, அகமதாபாத்தில் இருக்கிற நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் தான் இந்த போட்டிகள் நடைபெற உள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட சிறப்பு என்னன்னா, முதல் முறையாக காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்ற வருஷம் சரியா 1930ஆம் ஆண்டு. அதனுடைய 100வது ஆண்டு அந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி தான் இந்தியா நடத்த போகிறாங்க. அது ஒரு சிறப்பு, ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கக்கூடாது. சரிங்களா? இந்த போட்டிகள் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் தொடங்கப்பட்டது 100ஆண்டு விழாவை குறிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் கண்டிப்பாக பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எத்தனாவது காமன்வெல்த்துமா? 24th நடைபெறவுள்ள வருஷம் 2030 நடைபெறவுள்ள இடம் அகமதாபாத். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு அகைன் ஒரு போனஸ் கேள்வி. நம்ம நிறைய வாட்டி இந்த காமன்வெல்த் கேமில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்தியாவில் இதற்கு முன்பாக எந்த ஆண்டு எந்த நகரில் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது? சரிங்களா? அந்த நகருக்கு பிறகு 2வது முறையாக இந்தியா நடத்த போகிறாங்க அகமதாபாத்தில். முதல் நகரம் எந்த ஆண்டு அப்படிங்கிறத போனஸ் கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தபடியாக தாய்மானவர் திட்டத்தின் புதிய பெயர் பாருங்க. சரியா? முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் தற்போது பொது விநியோக திட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சரி, இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேரை மாற்றிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே உள்ள குடும்பங்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று அத்தியாவசிய பொருட்களை பெற்று செல்வதில் ஏற்படும் சிரமங்களை போக்குவதற்காக ஓகேவா அவர்களின் வீடுகளுக்கே சென்று பொருட்களை வழங்கும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சில முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் ரேஷன் கடையில் கூட்டத்தோட சண்டை போட்டு பாமாயில் சீனி சக்கரைன்னு சொல்லிட்டு சண்டை போட வேண்டியதில்லை, வீட்டுக்கே தேடி வந்து கொடுத்துருக்கோம் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்தான பேர் பழைய பேர் தாய்மானார் திட்டம், புதிய பெயர் பொது விநியோக திட்டம். மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தபடியாக இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. மை பாரத், மை அப்படிங்கிறது MY கேபிட்டல் லெட்டர், அதோட ஷார்ட் நேம் மேரா யுவா பாரத் போர்ட்டல். சரியா? எனது இளைய பாரதம். சரியா? மேரா யுவா அப்படின்னா எனது இளைய பாரதம் அப்படி சொல்றாங்க. சரிங்களா? இந்த மை பாரத் அப்படிங்கிற போர்ட்டலானது அக்டோபர் 31, 2023 அன்று தேசிய ஒற்றுமை தினத்தன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. சரியா? தொடங்கி வைக்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் அமைந்துள்ள கர்தவ்யாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. சரி, இந்த போர்ட்டல் தொடங்கி வச்சிருக்காங்க. சரியா? இந்த மைகோட முக்கியமான மை பாரதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பாருங்க, இந்திய இளைஞர்களின் திறனை மேம்படுத்தவும் நாட்டின் வளர்ச்சியில் அந்த இளைஞர்களை இணைக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய தளம் தான் இந்த மை பாரத் அப்படிங்கிற போர்ட்டல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன் மூலம் இளைஞர்களுக்கு பயிற்சி, தன்னார்வ தொண்டு, வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் வழங்கப்படும். இதன் மூலம் இளைஞர்களும் மேம்பாடு அடைவாங்க, அதன் மூலம் இந்தியாவும் மேம்பாடு அடையும் சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக மை பாரத் அப்படிங்கிற போர்ட்டல் மூலமாக. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இதில் இன்னொரு கேள்வி கேட்கலாமா? போனஸ் கேள்வி. மை கவ் MY நிறைய வாட்டி கேட்டாச்சு, போனஸ் கேள்வி நிறைய வாட்டி கேட்டுக்கிறேன். மை கவ் அப்படிங்கிற போர்ட்டல் எதனுடன் தொடர்புடையது, எப்போது தொடங்கப்பட்டது? அந்த போனஸ் கேள்வியை கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நண்பர்கள் சூப்பராக பதில் சொல்கிறீங்க. சரியா? சில பேர் கமெண்ட்லேயே சொல்கிறீங்க, சில பேர் தனியாக அனுப்பி விட்றீங்க. மேக்ஸிமம் நீங்கள் இதிலே கமெண்ட் பண்ணுங்கள், அதான் நல்லது. சரியா? ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அடுத்தபடியாக மாமல்லன் நீர்த்தேக்க திட்டம். சரியா? பாருங்க, மாமல்லன் நீர்த்தேக்க திட்டம். இந்த மாமல்லன் நீர்த்தேக்கமானது அமைக்கப்பட உள்ள இடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள கோவளம் மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதியில். சரி, கோவளம் மற்றும் இந்த ஈசிஆர் சொல்லுவாங்கல்ல, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, அந்த ஏரியாவில் தான் இருந்து அமைக்கப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க, மறக்கக்கூடாது. சரி, இதோட பரப்பளவு மொத்த ஏரியா கிட்டத்தட்ட 5161 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் மூலம் சென்னை மற்றும் அதன் புறநகரி பகுதிகளில் வசிக்கும் சுமார் 13 லட்சம் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா? தமிழ்நாடு மாநில கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம். சரியா? ஷார்ட் நேம் பார்த்துக்கணும், அதோட ஃபுல் ஃபார்மும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டத்திற்கு கடலோர ஒழுங்குமுறை மண்டல அனுமதியை ஆதரித்துள்ளது சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இது திட்டம் செயல்படுத்தினா அங்கே இருக்கிற நிறைய மீனவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சில பிரச்சனையும் போயிட்டு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நமக்கு தெரிய வேண்டியது மாமல்லன் நீர்த்தேக்க திட்டம். இந்த மாவட்டம் செங்கல்பட்டு, கோவளம் பீச். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தபடியாக இறுதியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, முஸ்லீம் பெண்கள் உரிமைகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இரண்டாவது கேள்வி, முஸ்லீம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? மூன்றாவது கேள்வி, 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 4th கொஸ்டின், 2030ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எந்த நகரில் நடைபெற உள்ளது? ஐந்தாவது கேள்வி, ஸ்பெல்லிங் பாருங்க, தாய்மானவர் திட்டத்தின் புதிய பெயர் என்ன? சரியா? இல்லாட்டா இப்படி கூட வச்சுக்கோங்க, முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருள் வழங்கும் அந்த திட்டத்தின் புதிய பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறாவது கேள்வி, சூப்பர் 6ல் மை பாரத் போர்ட்டல் எப்போது தொடங்கப்பட்டது? இதுதான் இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையில் நடப்பு செயலை தோற்று வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.